கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றி உழந்த என்னையும் தூக்கினீர் தழுவினீர் காத்து வருகிறேன். உளையான சேற்றி உழந்த என்னையும் தூக்கினீர் தழுவினீர் காத்து வருகிறேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கி, சத்துருவின் கையில் நின்று வீடுதலை அளித்தே. பாவங்களை மன்னித்தே, சாபங்களை நீக்கி, சத்துருவின் கையில் நின்று வீடுதலை அளித்தே. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தீர். எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லுனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லுனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர் தழுவினீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர் தழுவினீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. சபையர் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நாம் தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போமா? நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால், நான் உனக்கு இப்படி செய்ய போறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நம்ம இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் ஆயத்தப்படுறோம்? இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு ஆயத்தத்தோட போறோம், இல்ல கல்யாணத்துக்கு போனாலும் ஆயத்தப்படுறோம், ஒரு டூரிஸ்ட் போனாலும் ஒரு ஆயத்தம் தான் இருக்குது இல்லையா? ஆயத்தம் இல்லாம நம்ம டூரிஸ்ட் போக மாட்டோம். துணியெல்லாம் சரி பண்ணி அதுக்கு வேண்டிய ஷூலேருந்து செருப்புலேருந்து எல்லாமே நம்ம எல்லாம் ஆயத்தத்தோட போவோம். பணம் எல்லாமே ஆயத்தத்தோட போவோம் இல்லையா? அப்போ நம்ம ஜீவனுடைய தேவனை சந்திக்கலாம் என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு தான் இருந்தால் தான் தேவனை சந்திக்க முடியும்.
நம்ம செபிக்காம துதிக்காம நம்ம எப்படியோ இருந்தோம்னா கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம அவர் சந்திக்க முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இல்லையா? அப்போ 1:13 அப்படித்தானே சொல்லி வாசித்து பாருங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவர் தீமைய பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவர் பாவியை நேசிக்கிற உண்மைதான். நம்ம திரும்ப பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு என்ன செஞ்சிடறாரு? விளைகிறார் இல்லையா? எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். பாத்தீங்க, இங்க என்ன சொல்றாரு? என்னிடத்துல வர பாவிய ஒருபோதும் புறம்ப தள்ளுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? பாவம் செய்ய நம்மளை விட்டு என்ன செஞ்சிடறாரு? விலகிற. நம்ம பாவமே அவரை விட்டு நம்மளை பிரிச்சிருது. அப்போ தேவனை சந்திக்க நீ என்ன செய்யணும்? ஆயத்தப்படு. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப சமீபம். ஆண்டவர் வருகை பற்றியே நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாருங்க, சாதிகளுக்குள்ள பிரச்சனை, அப்புறம் ராஜ்யங்களுக்குள்ள பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காத காரியம் எங்க பார்த்தாலும் அப்படித்தான். ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட காலங்கள்ல வந்திருக்கோம். அப்போ ஆண்டவர் வருகை இதில் சொன்னது நீங்க மத்தேயு சுவிசேஷம் வீட்டில் போய் பார்த்து பாருங்க. 24ஆம் அதிகாரம், லூக்கான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம், 17ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காலங்கள் நடக்கிறதும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுதா இல்லையான்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா கடைசி நாட்கள் வாழ்றோம். எப்படியோ வாழ்ந்த கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் ஆமோஸ் என்ன செய்வோம்? தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நம்ம ஆயத்தப்பட்டாதான் ஒரு ராஜ்யத்துக்கு போகணும். பாருங்க, ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தமா இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட எவ்வளவோ ஆயத்தம் இருக்கிறோம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும். நம்ம கட்டாயம் ஆயத்தம் தேவை. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்ட பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தரை தேடணும், செபிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அவரோடு நம்ம இணைந்து வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அவரை சந்திக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரு முதல்ல எழுந்திருப்பாங்க? கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் இதுவரைக்கும் மரிச்சிருக்காங்களோ அவங்க என்ன செஞ்சுறாங்க? முதலாவது தேவை கால சத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்மள உயிரோடு இருக்க என்ன செய்ய போறோம்? ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கதான் ஆண்டவரை வச்சு சந்திக்க போறோம். அப்புறம் எப்பொழுது என்ன செய்ய? எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட ஒவ்வொரு நாளும் கூட இருப்போம். நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாள் அவரோடைய கூட இருப்போம். நம்ம ஆண்டவர் எங்க சந்திக்க போறோம்? எங்க சந்திப்போம்? பைபிள் எடுத்து வாசிங்களா? எங்க சந்திப்போம்மா? மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போது என்ன செய்வோம்? அவரோடு இருக்கணும். அப்ப நம்ம அந்த பறந்துலாம் போகணும். நம்ம கர்த்தருக்குள்ள நெருங்கி ஜீவிக்கணும். அவரை சந்திக்கணும். என்ன செய்யணும்? நம்ம இறுதி லகுவா இருந்த பாருங்க, பறவைகள்லாம் பறக்குது. அவர் வரப்போற. அவர் சந்திக்க எப்போது என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது. கால சத்தம் கேட்ட பிறகு இப்ப இல்லைங்க ஆண்டவரே கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் என் குறையெல்லாம் சரி பண்ணி நான் கொஞ்சம் இருந்து வரேன்னு சொன்னா அவர் அது வரைக்கும் நமக்காக இருப்பாரா? இல்லை. என்ன சரி இமை பொழுதுல எங்க 1 கொரிந்தியர் வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல எவ்வளவு நேரத்துல அவர் வருவாராம் பாருங்க. 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு நேரம்? ஒரு இமை பொழுது. இப்படி சொல்றதுக்குள்ள நம்ம மறுரூபமாக்கப்பட போறோம். சரி, எப்படிலாம் இருந்தாதான் பரலோகத்துக்கு போகலான்னு நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். யாருக்காக பாவமில்லாமல் தரிசனமாகிறாரா? கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எப்போ வருவார் உள்ளத்துல ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க கொண்டிருக்கிறது மட்டும்தான் கர்த்தர் நினைச்சு ரெண்டாம் தரம் பாவம் இல்லாம தரிசனம் ஆவார். கர்த்தர் நிச்சயமா சீக்கிரம் வர போறாரு. அவருக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து செபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும், நீங்க வரவது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்குதான் தேவன் ரெண்டாம் தரம் பாவம் இல்லாம முதல்ல பாவியை ரட்சிக்க இயேசுகிறிஸ்து செய்றாரு. 33 வருஷம் இந்த உலகத்துல நமக்காக பாவத்தை சுமந்து தூக்கிற தேவாட்டுக்குட்டியா வந்தாரு. இப்ப எப்படி வரப்போறாரு? பாவம் இல்லாம தரிசனமாகும். யாருக்காக? கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கணும். எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். சும்மா இல்ல, எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோடு தேவன் எப்ப அவரை பார்க்கணும், எப்ப அவரை முகத்தை பார்க்கணும், எப்ப வருவீங்க ஆண்டவரே சொல்லி மிகுந்த ஆவலோடு இயேசுவை பார்க்கறதுக்கு அந்த ஒரு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்களே, குழந்தைங்கள்லாம் அவங்க அப்பாவோ அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா காய்ச்சல் வந்துடும். அவங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்கு காய்ச்சல் வந்து என்னன்னா எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாருங்க அதனால காய்ச்சல் வாங்க. இப்படி நிறைய பேர் அப்படி குழந்தைங்களுக்கு காய்ச்சல். ஏன்னா அப்பா முகத்தை அவங்களால அந்த குழந்தைங்களால என்ன செய்ய முடியல, பார்க்காம இருக்க முடியல. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம அப்படி நம்ம ஏசப்பா முகத்தை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சி இல்லாம இருக்கோம். ஆனால் கர்த்தர் வேணும் சொல்லி மிகுந்த ஆவலோடு அந்த குழந்தை எப்படி அப்பா முகத்தை பார்க்க வேண்டும், அம்மா முகத்தை பார்க்க வேண்டும் சொல்லி சிறு குழந்தை ஏக்கத்தோடு இருக்கிறது. அதே போல நீங்கள் நானும் கூட கர்த்தர் முகத்தை பார்க்கறதுக்காக நம்ம ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நம்முடைய முகத்தை பார்க்கணும், தகுதிப்படுத்துங்க. அப்போ உங்களுடைய குரலை கேட்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். நீர் வரும்போது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 17 சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிற கேட்கணும். ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, எனக்கு உங்களை பார்க்க ஆசையா இருக்கு, உங்களை பார்க்கணும். இந்த மிகுந்த ஆவல் வாஞ்சி சொல்ல முடியாத வாஞ்சியோடு நம்ம காத்திருந்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலக காரியத்திலே மூழ்கி இருப்போம். நமக்கு எப்படி தேவன் வருகை பேச்சு நமக்கு அக்கறை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அருமையானவர்களே, இயேசுக்கு தந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு மிகுந்த ஆவலோடு அவரை வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் வாசிக்க கேட்ட லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 வசனம் 36வது வசனம் வாசிக்க கேட்போமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் நம்ம என்ன செய்யணுமா? அறைகள் அவர் சந்திக்கணும் என்ன செய்யணும்? அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது, நம்ம எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். பாத்தீங்களா? எப்பொழுது வருவார் அப்படி சொல்லி உடனே தட்டணும். அவர் தட்டுறப்ப உடனே நம்ம என்ன செய்யணும்? திறக்க வேண்டும் சொல்லுவாங்களே. யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா எப்போ வந்து தட்டுறாங்கன்னு சொல்லி நினைச்சு தூங்க மாட்டோம், விழிச்சிட்டே இருப்போம். எப்போ தட்டுவாங்க, எப்போ நம்ம சின்ன சத்தம் கட்ட வந்துட்டாங்களா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை வாஞ்சியோடு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் நமக்கு பிரியமான ஊருக்கு போயிருந்தா வர்ற வரைக்கும் நினைச்ச மாட்டோம், தூங்க மாட்டோம். எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருப்போம் இல்லையா? எஜமான் எப்போ உடனே கதை திறக்கிறாங்களாக ஒரு தட்டு இப்படின்னு தட்டுறப்பே உடனே திறக்கணும். நம்ம இதயத்தை தட்டுவார், மகளே ஆயத்தமா இருக்கான்னு சொல்லி தட்டுவார். உடனே மாதிரி திறந்து ஆமாண்டவர் ஆயத்தமா இருக்கேன், உங்களோடு எடுத்து சொல்லுங்கண்ட நான் வருவேன்னு சொல்லி நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம அறை கட்டப்பட்டிருக்க வேண்டுமா? என்ன அறை? மனதின் அறை. வாசித்து பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறையை கட்டாட்ட இருதயம் பலவிதமான எண்ணங்களுக்கு போயிடும். இங்கதான் உட்கார்ந்துருப்பீங்க, எண்ணெய் எங்கேயோ போயிடும். எண்ணெய் இல்லாட்டாவது எப்படா போய் எப்ப சமையல் செஞ்சு எப்ப சாப்பிட்ற. ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே இதோ ஒரு பிரச்சனை,
அந்த சீக்கிரமே முடிய மாட்டேங்குது. எப்படா வீட்டில் போய் சமையல் செய்யணும், கடைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி என்ன சிந்திச்சே இருப்போம். அதனால என்ன வசனம் நம்மளால் கேட்க முடியாது. எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான யோசனையால எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்யணும்? மனது அறைய கட்டணும். எதை அறை கட்டணும்? மனது அறை. மனது செதற விடக்கூடாது. செதற விட்டா கர்த்தரை முழு மனதோட ஆராதிக்க முடியாது, முழு மனதோட தேவனை தொழுது கொள்ள முடியாது, தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது, அவரோடு ஒண்டி போக முடியாது. அதுதான் உங்க மனது நிறைய முதலாவது கட்டணும். நம்ம என்ன அங்கங்க செதறி போயிடும். எங்க இருக்கு? நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம், எவ்வளவு நேரம் நம்ம முடியும்னு தெரியலையே. முடிச்சு வீட்டுக்கு போய் சாமியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். நம்ம வசனத்தை நிச்சயமா கேட்க முடியாது. இன்னைக்கு சென்ஸில் என்ன நினச்சிக்குவீங்க? எப்படா முடிஞ்சாதான் இன்னைக்கு பந்தெல்லாம் இங்கே இன்னைக்கு நிறையா இருக்குது, விளையாடலாம் போகணும், எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. இப்படி இந்த எண்ணம் தான் நமக்கு வறுமை ஒழிஞ்சு தேவனை தேடணும், தேவனோடு இருக்கிற அந்த எண்ணம் நமக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அதான் என்ன சொல்றாரு ஆண்டவர், மனது நிறைய கட்டுங்க. எதை வச்சு கட்டணுமா? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். வசனத்தை வச்சுதான் நம்ம அறையை கட்ட இல்ல. அப்பா போசாத்தாட எனக்குள்ள குழப்பத்தை கொண்டு வர, ஆண்டவர் வார்த்தை கேட்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? எண்ணத்தை சிந்தனைகள் எல்லாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அப்பதான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய குரலை கேட்க முடியும், கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவர் அப்பதான் நமக்கு இந்த செபம் நமக்கு ஒரு இன்பமா மாறும். இல்லைன்னா என்ன செய்யணும்? இன்னும் முடியலையா நம்ம ஒரு வெறுப்பு தான் வரும். செபத்துக்குன்னா ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன்னா நம்ம இந்த ஆண்டவர் மேல இந்த அன்பு இல்லாம இந்த உலகத்துல அது இதுன்னு நினைச்சிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? செப நேரம் நமக்கு எப்படி வரும்? ஒரு வெறுப்பா வரும். என்னடா இன்னும் முடிக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும். உண்மையாக நீங்கள் நான் ஆண்டவர்கள் இருப்போமானா செப நேரம் நமக்கு ஒரு இன்பமா மாறும். பாடும்போது தேவனை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் பாடும்போது, செவிக்கும் போது, துதிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை வாஞ்சியோடு கேட்கும்போது இந்த ஆராதனை நமக்கு ஒரு இன்பமாய் மாறும். அல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம எப்படி அது என்ன எண்ணிட்டு இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம செப நேரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாறும். இந்த உலக வேலைக்காக எவ்வளவோ கஷ்டப்படும். ஐயோ வேலை இருக்கு, நீ போகணும், வேலை செஞ்சு இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு போனதும் இல்லை, ஒன்னும் கொண்டு வந்ததில்லை. கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம வாழ்க்கை கேட்ட இல்லையா? உங்களை என்ன செய்ய எல்லாத்தையும் வித்து என்ன செய்யுங்க? பிச்சை கொடுங்க. லூக்கா 12 வாசம் பார்த்தீங்களா? அப்ப உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமா? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன செஞ்சிருங்க? பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு என்ன செய்யணும்? சம்பாதித்து வைக்கணும். இங்க நம்ம என்ன செய்யணும்? இங்க போன வேலை முடியல, இன்னும் வேலை போகணும், இன்னும் முடியலையா? இன்னும் எவ்வளவு எத்தனை பேர் வாட்சை பாக்குறோம்? யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தருடைய வேதத்து மேல அன்பு, கர்த்தரோடு நம்ம எப்படியா சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தினுடைய நடக்கணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவனார் இன்பமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பிரயாசப்படுறது ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்க மனதின் அறை என்ன செய்யணும்? கட்டணும். எதை வச்சு கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டணும். அப்பதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா வரும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்படிதான் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? விளக்கு எரிக்கணும். விளக்கு என்ன செய்வோம்? நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்யும்? இப்பெல்லாம் லைட்டு, அதனால இப்படி சுவிட்சு தட்டினா கரண்ட் வந்துடும். முந்தி காலத்துல எல்லாம் வேற லைட் எடுத்து அந்த திரியெல்லாம் நசுக்கி அந்த லைட்டெல்லாம் இந்த ஒரு 5:30 மணிக்கு கிளாஸ் எல்லாம் தொடச்சி, எங்க ஊர்ல அப்படிதான் பண்ணுவாங்க. 5:30 மணி ஆயிடுச்சுன்னா லைட்டெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? எடுத்து கிளாஸை தொடச்சி திரியெல்லாம் நசுக்கி விட்டு எண்ணெய் இருக்கா இல்லையான்னு பார்த்து 6 மணிக்கு லைட்டு விளக்கு படுத்தணும்னு சொன்னா 5:30 மணிக்கு ஆயத்தப்பட்டுருவாங்க. கிளாஸ் எல்லாம் துடைக்கணும், கண்ணாடி தொடச்சாத்தான் நல்லா எரியும்னு சொல்லி அப்படிலாம் செய்வாங்க. இப்போ அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. சுவிட்சை தட்டினா லைட் எரிஞ்சிருது. அப்போ உங்க விளக்கு என்ன செய்யணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. நம்ம உள்ளத்துல குழப்பத்தை கொண்டு வருது தெரியுமா? நம்ம அதிகமா பேசுற போது நம்ம உள்ளத்துல குழப்பம் வந்துருது. அதான் 119 சங்கீதத்துல வாசிக்கிறோம். 113வது வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனை, குழப்பம், இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சு வேதத்துல பிரியம் வராது.
நம்ம வீணான சிந்தனை நம்ம உள்ளத்துல கற்பனை, பல விதமான கற்பனை, எத்தனையோ பேர் கற்பனை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்ய, வேதத்துல பிரிய வராது. அதான் சங்கீதக்காரர் சொல்ற, உங்கள் வீண் சிந்தனை வெறுத்து என்ன செய்யுங்க, வேதத்தை அவர் என்ன சொல்ற, வீண் சிந்தனை வெறுத்து வேதத்துல பிரியப்படும். அப்படி பிரியப்பட்டா தான் நம்ம ஆராதனை இன்பமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், குடும்பத்துல பெரிய சமாதானமாய் மாறும். அல்லேலூயா. அது வீணான சிந்தனைகள், வீணான கற்பனைகளை வெறுக்கணும். நம்ம வெறுக்காட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சங்கீதக்காரர் சொல்றார், வீண் சிந்தனை வெறுத்து என்ன செய்யும், வேதத்துல பிரியப்படும் போது தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு 92 சங்கீதம் 10வது வசனம், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்ம ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டே இருக்கும். நேற்று பெற்ற அபிஷேகம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணும். ஒவ்வொரு நாளும் சபைக்கு மாத்து நிறைய மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் குடும்ப செவத்திலும் சரி, எல்லா செவத்திலையும் பசுத்தவை நிறைந்து புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டா தான் உங்களுக்குள்ள இந்த விளக்கு எரியும். அதனாலதான் தாவீது கேட்கிறாரு 18 சங்கீதம் 28வது வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்ம ஆண்டு கொஞ்சம் அடைஞ்சிருக்கா, விளக்கு சரியா எரியலையா, உங்களோட கர்த்தரோட இணைந்து வாழ முடியலையா, கர்த்தருக்கு உங்களுக்கு தூரமா இருக்கீங்களா, என்ன செய்யணும், முதல்ல பரிசுத்தாவில் இறங்கி ஆண்டவரே என்னை புதிய நேரம் அபிஷேகம் பண்ணி கேட்கணும். அது அப்பயும் சரியா இல்லைன்னா கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே தேவரின் விளக்கு ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவீர். அப்பதான் கர்த்தரை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு. என்ன செய்யணும், அவர் சந்திக்கிற ஒவ்வொரு நாள் அவர் பாதத்துல காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம மனது நிறைய என்ன செய்யணும், கட்டி இருக்கணும், சிந்தனைகள் செதறாதபடி காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன செய்யணும், விளக்கு நமக்குள்ள, கர்த்தர் கொடுத்த விளக்கு நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் சந்திக்க நம்ம ஆயத்தமாக முடியும். கர்த்தர் நம்ம எப்படி சந்திக்கணும், இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை அருமையானவர்களே. கர்த்தர் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இறுதியும் இணைஞ்சிருக்க வேண்டும். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலக காரியத்தை குறித்து சிந்தித்து உலக காரியத்துக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு இருப்போமானா அது ஆண்டவர் வரைக்கும் நம்ம ஆயத்தப்பட முடியாது. அல்லேலூயா. நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் 24வது வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், என் வலதை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவில் என் மகிமையில ஏற்றுக்கொள்வீர். முதல் என்ன செய்யணும், அவர் பாத்துல ஒரு நாளும் காத்திருக்க. எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போது நான் உங்களோடு இருக்கிறேன், என் வலது கரத்தை பிடித்து நீர் தாங்குகிறீர், என்ன செய்யுங்க, ஆலோசனை ஒவ்வொரு நாள் ஆலோசனை தந்து முடிவில் மகிமையில் என்ன ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஆலோசனை சொல்ல முடியும் இல்லையா. இப்ப அம்மா அப்பா கூட பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, பிள்ளை நல்லா படிக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அம்மா அப்பா ஒவ்வொரு நாள் ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை அப்பா பேச்சு கேட்காம அம்மா வீட்டு தூர விலகி மனம் போல வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு ஆலோசனை சொல்லி பார்ப்பாங்க. இன்னொரு நாள் சரி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க, அது தரித்திரமான பிள்ளை அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கூட பொறுப்பெடுக்க மாட்டாங்க. அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்போதும் அவரோடு இருக்க வேண்டும்னு சொல்லி விரும்புறார். நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு நாள் ஆலோசனை தந்து முடிவில் என்ன செய்வார், நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்வார். ஆலோசனையில ஆச்சரியமுள்ள தேவன்னு சொல்லி ஏசாயின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம அவரோடு இருக்கும்போது தான் நமக்கு ஆலோசனை சொல்வார். நம்ம இறுதி அவரை விட்டு பிரிஞ்சு நம்ம உலகத்தோடு இருக்கும்போது நமக்கு ஆலோசனை சொன்னால் நமக்கு காது கேட்காது. அவர் சொல்லணும்னு நினைச்சாலும் நம்ம அவர் சத்தத்தை கேட்க நம்மளால முடியாது. உலக காரியங்களை நினைச்சு நம்ம ஆண்டுடைய குரலை கேட்காது விடாவிடிக்கு உலக காரியம் தான் மேல் வாங்கி நிற்கும், தேவனுடைய குரலை கேட்க முடியாது. அவர் எத்தனையோ நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அதான் சொல்லி எருசலேமே எத்தனையோ கூட்டி சேர்க்க மனதில் உங்களுக்கோ மனமில்லாம போயிடுச்சு. அந்த மனதுன்னு சொல்லி லூக்கான்னு சொல்லி விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நம்ம தேவனுடைய குரலை கேட்கணும்னு சொல்லி இருந்தேன் வாஞ்ச தாகம் நம்ம உள்ளத்துல ஏக்க இருந்தா தான் அவருக்கு குரலை கேட்க முடியும். ஆனா தாவீது சங்க சொல்றாரு, ஆண்டவரே எப்போது நான் உம்மோடு இருக்கிறேன், நீரின் வலது கரத்தை தாங்குறேன், நீ ஆலோசனை தந்து முடிவில் மகிமையில் என்ன
ஏற்றுக்கொள்ளும். எப்போ நம்ம தேவனோடு இருந்ததை அவருக்கு ஆலோசனை சொல்ல அவர் குரல் நம்ம கேட்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவரோடு நம்ம என்ன செய்ய இணைந்து வாழ முடியும். அவரை விட்டு நம்ம தூரம் இருக்கும்போது அவர் ஆலோசனை நம்ம கேட்காது, அவர் சொன்னால் நமக்கு கேட்காது. சொன்னால் யார் ஒரு தீர்க்கதரிசி மூலமே யாருமே ஆண்டை சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம விளையாட்டா இருக்கும், ஒரு வெறுப்பா இருக்கும், ஒரு கசப்பா இருக்கும். நீங்க தேவனோடு இருந்தீங்கன்னா தான் அந்த ஆலோசனை உங்களுக்கு இன்பமாய் மாற முடியும். ஆண்டவர் சொன்னார் ஆலோசனையில் அவர் எப்படிப்பட்டவரா? ஆட்சி வாசி பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். அவர் சொல்ற ஆலோசனை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம காது செவ்வையா இருக்கணும். நம்ம மனம் போல வாழ்வோமானால் மற்றவங்க சொன்ன வெறுப்பா இருக்கும். செவமணி யாராவது சொன்னா கூட பாருங்க, நிறைய பேருக்குலாம் கோபமே வந்துடும். என்ன சும்மா செவமணின்றாங்க, இவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, என் வாழ்க்கையில வந்து சும்மா சொல்றாங்க. வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. கத்திற்குள்ள இருக்கிறவங்கள பாருங்க, செவமணின்னு சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, ஆமா நான் கொஞ்சம் சோர்ந்துட்டு அதை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கும். ஆண்டருக்குள்ள இல்லாதவங்களுக்கு போய் சொல்லி பாருங்க, வெறுப்பு வரும், கோபம் வரும். என்ன அவங்க பெரிய சவமா, என்ன சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வெறுப்பு வரும். அவங்க பார்த்தா பேசுறதுக்கு மனசு வராது. அதுதான் சங்கீதக்காரர் எப்போதும் நானே உம்மோடு இருக்கிறேன். கத்தரோடு யார் இருக்கிறோமோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அவங்க கத்தர் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை எல்லாருக்கும் சொல்லுவார். அவங்க இந்த சத்தத்தை கேட்க மனசு வேணுமே. ஆண்டவர் சொல்ற ஆலோசனை கேட்க மனசு இருக்காது. ஏன்னா உலகம் அந்த பாவம் நமக்குள்ள இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் விட்டு நம்மளை என்ன செஞ்சு அந்த பாவம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். அப்புறம் பார்த்து பிரிச்சிருந்த பாவம். அதை நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டோம் இல்லையா? பாவிகளுக்கு தேவன் என்ன செஞ்சிடறாரு? விலகி இருக்காரு. பாவிகளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஆலோசனை சொன்னாலும் இந்த நமக்கு என்ன செய்ய கேட்கக்கூடிய இறுதியும் இருக்காது. வெறுப்பு இருக்கும், கோபம் வரும். என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கு, நான் நல்லா தான் இருக்கிறேன், உங்க வேலையை தான் அதை பாரு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதுதான் கத்தரோடு இருந்தா அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அது மாத்திரம் ஆலோசனை தந்து நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பாவம் செய்யும்போது தப்பு செய்வதெல்லாம் நம்மளை ஆலோசனை தந்து திருத்தி அவர் கடைசியில் முடிவில் என்ன செய்யறாரு? மகிழ்வில் நம்மளை ஏற்றுக்கொள்றார். ஹல்லேலூயா. முதல் ஆண்டவர் யார் ஏற்றுக்கொள்றாரு? அவர் பாதத்துல மிகுந்த அவளோடு காத்திருக்கிறவங்களை தேவன் வருகைக்கு ஆயத்தப்படுத்துறார். ரெண்டாவது அவரோடு கூட இருக்கும்போது ஆயத்தப்படுத்துறார். எப்ப நம்ம அவர் கூட இருப்போம்? 2 புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் நீங்க அவரை விட்டீராகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமா அருமையானவர்களே, நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் தேடினா உங்களுக்கு வெளிப்படும். நீங்க விட்டுட்டீங்க அப்படி விட்டுருவாரு. அதான் ஆதியாம் புஸ்தகத்துல சொல்றாரு பாருங்க, என் ஆவி மனுஷரோட போராடுவதில்லை. வாசித்து பாருங்க, ஆதியாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. போராடி நம்மளை படைச்சவர் தான், நம்மளை உண்டாக்கியவர் தான். எத்தனை சொல்லுவார், கேட்காம நான் போயிட்டோம் சொன்னா போராடிட்டு இருக்க மாட்டார், போய் எப்படியோ போட்டு விட்டுருவாரு. அது மனுஷனோட ஆவி என்றைக்கும் தினம் போராடிட்டே இருக்க மாட்டாரு. உண்மைதான், உங்களை என்னை படைச்சர் அவர் தான். உங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுத்துருதா, எங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து உங்களை என்னை தேடி வந்தார். உங்களுக்காக தான் எனக்காக தான் ஜீவனே கொடுத்தாரு. ஆனா நம்ம கீழ்ப்படியாம ஆண்டோட தூரம் போகும்போது ஆண்டோட நம்மகிட்ட போராடிட்டு இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டோடு இருக்க வேண்டும். ஆண்டோட விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகக்கூடாது. உலகத்துல என்ன இருந்தாலும் நம்மள உலகம் ஒரு நாளைக்கு இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், உலக காரியங்கள் இருக்கும்போது. அதனால உலகம் ஒரு நாள் கைவிடும் இல்லையா? உலகத்தின் வேஷம் கடந்து போகும். அன்னைக்கு நம்ம யாருமே நம்ம நேசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அன்பா இருப்பாங்க, பணம் இருந்தா தேடுவாங்க, எல்லாமே இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம இருந்து பாருங்க, நம்ம கிட்ட யாரும் வர மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மத்த இருந்தா எந்த சூழ்நிலையுமே இருப்பாரு. எப்பாரு கண் பார்வை இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக மனிதர் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருந்தா தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் எப்போது உம்மோட இருக்கிறேன், உம்முடைய வலதுக்கார என்ன தாங்கிறது, எனக்கு ஆலோசனை தந்து மகிமையில முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்வீர்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவரோட இணைச்சிவாங்களா? ஒரே ஆவி. கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதன்படிலாம் செஞ்சாதான் அவரோட ஒரே ஆவியா இருக்க முடியும். கர்த்தர் சொல்ற நம்ம கீழ்ப்படியணும். நம்ம என்னெல்லாம் கர்த்தர் என்னெல்லாம் சொல்ற, இதை விடு அதை விடுன்னு சொல்லுவார். விட்டு அவர் பின்பற்றி வரும்போது மாத்திரம்தான் அவரோடு இசைந்து வாழ முடியும். நீங்க என்னமா சொல்லுங்க ஆண்டவர், நான் இப்படிதான் நடப்பேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லு, எவ்வளவு நம்மோட சொல்லிட்டு இருப்பாரு. சரி போ அப்படின்னு விட்டுருவார். அவ்வளவுதான்.
கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரே ஆவியா இருப்பான். கர்த்தர் வருகை சமீபம். அருமையானவர்களே, நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதை தாண்டி சொன்னார், எல்லாம் ஆயத்தத்தோட வர்றதில்ல. அடப்படான்னு வேலை செய்யறாங்க. அதை பண்ண, இந்த ட்ரெஸ் பண்ணலாமா, அந்த ட்ரெஸ் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாம், அந்த யோசிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அப்படி வராங்க, வேடிக்கை பார்க்க உட்காடுறாங்க. அதில் எப்படி நம்ம என் முகத்தை பார்க்க முடியும்? எப்படி என் குரலை கேட்க முடியும்? என் ராஜ்யத்துக்கு வர போறாங்க, ஏதோ வராங்க போறாங்க, எப்படா முடியும், எப்ப போகலாம், இதே தான் என்ன இருக்குது. என்னை தேடணும், என் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அந்த மக்களுக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. நீ கட்டாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் சந்திக்கணும், என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அருமையானவர்களே, அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அவருக்கு நமக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு. நம்ம அவருக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்கிறவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவரோட இணைச்சிவாங்க, ஒரே ஆவியா இருக்க முடியும். கர்த்தரோடு இசைந்திருக்க, அவர் சொல்றது அவர் கேட்கணும். பரிசுத்தர் என்ன சொல்றாரோ கீழ்ப்படிஞ்சிடும். அவங்க தான் ஒரே ஆவியா இருக்க முடியும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நான் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இல்ல பரலோகத்துக்கு நான் போயிடுவேன்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாத்தி கொள்ளவே கூடாது. அருமையான, அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம தந்திருக்கிறார். 20-25 வருஷத்துக்கு முன்னால ஊழித்து போயிருந்தோம். அப்ப நானும் வசாக்கள் நல்லா இருக்காங்க, அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் தம்பிமார் ஒரு 5 பேர் ஈரோடு பகுதிக்கு ஊழித்து போயிருந்தோம். அப்போ அங்க போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தம்பி சொல்றாங்க பவானி பக்கம் போகலான்னு, இன்னொரு தம்பி சொல்றாங்க இல்ல நீங்க வேற இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்படி இல்ல இதுக்கு தான் போகணும், இல்ல இதுக்கு தான் போகணும், 2 பேரும் இப்படி சொல்லிட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வீட்டுக்கே போயிருங்க, ஊழித்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் ஆமோசின் புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ பாத்தீங்களா? 2 பேர் ஒருமனப்படாதனால அன்னைக்கு நாங்க ஒளிமே செய்ய முடியாம போயிடுச்சு 25 வருஷத்துக்கு முன்னால. அருமையானவர்களே, அதே போலதான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றதை கீழ்ப்படிதான் போன மாத்திரம்தான் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்ற, நான் எப்போது அவரோட இருக்கிறேன். அதனால அவர் என்ன செய்யறாரு, வலது கரத்தை பிடிச்சென்ன தாங்குகிறார். அது மாத்திரம் அவளா எனக்கு ஒரு நாள் ஆலோசனை தந்து முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்வார். அவரோடு இருந்தா மாத்திரம்தான் வருகிறார் நம்மளை ஏற்றுக்கொள்வார். அவர் சந்திக்க நம்ம தகுதிப்படுத்த முடியும். முதலாவது அவர் ராஜ்யத்துல அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவார், எப்போ மிகுந்த அவரோடு காத்திருக்க வேண்டும். 2வது நம்ம எப்படி இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அவரோடு கூட அவர் என்ன சொல்றாரு அதன்படிலாம் நம்ம செஞ்சாதான் அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். 3ஆவதாக ஏசாயின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 20வது வசனம், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். யாருக்கு வராரா? 3வது மீறுதலை விட்டு திரும்பவர்களுக்கு. மீறுதல் பாவம் மீறி சேர இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பொய் சொல்லக்கூட நமக்கு தெரியும், அந்த பொய்யவே சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு வரமாட்டார். மீறுதலை விட்டு திரும்ப தெரிஞ்சிருந்த அந்த பாவத்தை விட்டு என்ன தெரியும், திரும்புறவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். யாரெல்லாம் அந்த பாவத்தை மீறி அந்த பாவத்தை செய்யற பாவத்தையே நம்ம செய்யறோமோ அவங்களுக்காக இல்ல, மீறுதலை விட்டு திரும்புறவர்களுக்காக வருவார். மீறுதலின் தெரிஞ்சு நம்ம பாவத்தை செய்தோம்னா அவர் வருவார் நிச்சயமா. அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியாது, அவர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுதான் அவர் தான் யாருக்கு வர்றாரு, மீறுதலை விட்டு திரும்புறவர்களுக்கு. பாவத்தை விட்டு திரும்புறவங்க, இது பாவம்னு தெரிஞ்சு அதே பாவத்தை செய்யறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அல்ல, மீறுதலை விட்டு திரும்புறவங்களுக்கு தான் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம விரும்புறது என்ன, நம்ம மீறுதல் விட்டு ஒவ்வொருத்தரும் திரும்ப வேண்டும் தான் விரும்புறாரு. எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். மனம் திரும்புங்க. எப்படி மனம் திரும்பணுமா? எல்லா விதமான மீறுதலை விட்டு திரும்பணும். மீறி செய்யற பாவத்தை, கோவப்படக்கூடாதுன்னு தெரியும், இந்த கோவத்தை விட்டு திரும்பணும். இப்படி பல விதமான பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்களை விட்டு திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யம் போக முடியும். ஆண்டவர் வரப்போறார். கர்த்தர் வருகிறதுமே நம்ம என்ன செய்யணும், மீறுதலான பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். திரும்பினாத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதனால வாசிக்க கேட்ட சங்கீதத்துல பாத்தீங்களா, 51ஆம் சங்கீதம் 1வது வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். ஒரு நாள் ஆண்டு எடுக்க, ஆண்டவரே என் மீறுதல் நீங்க என்ன செய்யுங்க, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி, அவர் இரக்கம் மிகுந்த இரக்கம்.
ஆண்டவரே மிகுந்த இறக்கினபடி மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியுமாப்பா, எனக்கு மீறுதலே வரக்கூடாது ஆண்டவரே, மாற்றிடுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுக்கு சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, 25 சங்கீதம் 7வது வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த இளவயது பாவங்களை மீறி பிரிச்ச பாவங்களை நினையாதீங்கப்பா, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த இளவயது பாவங்கள் என் மீறுதல் நினையாது இருங்கப்பா, எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என் மீறுதல் விடுதலை கொடுங்கன்னு சொல்லி சங்கீதக்காரர் கேட்டது போல ஆண்டவரே என் இளவயது பாவங்களையும் மீறுதல் நினையாது இருங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்து ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏன்னா கர்த்தர் நமக்கு திட்டமா அந்த வசனத்தை நம்ம தந்திருக்கிறாரு. நம்ம அந்த வசனத்தின்படி நம்ம உள்ளத்தில் அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும், நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 2வதாக அவரோட எப்போது இருக்கிறவங்களுக்கு அவர் வராரு. 3வதாக மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 32 சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் கண்ணீரோடு கேட்கணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் மன்னியும் ஆண்டவரே, என் மீறுதலை மன்னியுமப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்க வேண்டும். அது எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன இருக்கு அவன் பாக்கியவான். கர்த்தர் நம்ம பாவத்தை முழுங்க அறிக்கிட்டு அதுல இருந்து விடுதலை கிடைச்சாதான் நம்ம பாக்கியவானா மாற முடியும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. நீங்க வீட்டுல போய் மறக்காம மத்தேயு சுவிசேஷம் 24, லூக்கா 21, லூக்கா 17 இதெல்லாம் படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கர்த்தர் வருகை பற்றி நிதானிக்க முடியும். நம்ம எதுவுமே படிக்காம தான் நம்ம போறப்பதான் கரெக்ட் நமக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம போற தப்பா ரைட்டான்னு தெரியும். நம்ம ஆண்டோடு இருக்கும்போது தான் நம்ம தப்பா என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் நம்மள பாவத்தை குறித்து நீதி குறிச்சும் நாய் திருப்பு குறிச்ச உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் மீறுதலை மன்னி. 32 பொண்ணு ஆசிரியர் இருக்கா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, நம்ம கண்ணீரோடு கேட்கும் போது தான் நம்முடைய மீறுதல், அதை எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் மீறுதெல்லாம் மன்னிங்கப்பா, மீறி பாவம் செஞ்சுட்டேன் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்பதான் நம்ம பாக்கியவான, நம்ம மன்னிப்பார், நம்ம பாக்கியவான ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அது மீறுதல் திரும்பவர்களுக்காக கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் யாருக்கு வரப்போற, தமக்காக காத்திருக்குள்ளாக வரப்போறார். 2வது அவரோட கூட இருக்கிறவங்களுக்கு முடியல மகிமையை ஏற்றுக்கொள்வார். 3வது மீறுதல் விட்டு திரும்புறவங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய போறாரு, வரப்போறார். 4வதாக சங்கீத புஸ்தகம் 47 சங்கீதம் 4 வசனம் 5 வசனம் 6 வசனம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். நம் ராஜாவை போற்றி பாடுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுறோமோ அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட பாடணும். தேவனை பாடும்போது மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட போற்றி அவர் மகிழ்ப்படுத்தி அவர் உயர்த்தி பாடும்போது தேவனாய் கர்த்தர் அவங்களுக்காக வருவார். ஏதோ பாட்டு இல்லை, இங்க சொல்றாரு இல்லையா, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19 வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. நம்ம என்ன செய்யணும், எப்படி பாடணும் பாத்தீங்களா, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இருதயத்தில் என்ன செய்யணும், கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். ஆவியில் நிறைஞ்சி பாடணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொன்ன ஏதோ ஒரு பாட்டுல ஏதோ ஒரு பாடுற அப்படிலாம் இல்லை, ஆவியில் நிறைஞ்சி பாடணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு பாடணும், கருத்தோடு உள்ளத்துல நினைச்சு சிந்தித்து நல்லா பாடும்போது தான் கர்த்தரோட ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்.
அந்த கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்து வசனம் நமக்குள்ள எப்படி இருக்கணுமா? ஞானத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள பரிபூர்ண வாசம் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கர்த்தரை எப்படி பாடணுமா? பக்தியோட ஏதோ பாடணும், அழகா இருக்கணும், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அது இல்ல. ஆவியில் நிறைஞ்சி பாடணும். 3வது என்ன செய்யணுமா? பக்தியோடு பாடணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா பக்தியோடு பாட வேண்டும். பரலோகத்துக்கு போகணும். கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அவர் காத்திருக்கிறவங்களை கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். 2வது அவரோட இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியும். 3வது நம்ம மீறுதலை விட்டு திரும்பும்போது பரலோகத்துக்கு போக முடியும். 4வதாக கர்த்தரின் பக்தியோட பாடணும், ஆவியோடும் கருத்தோடும் பாடணும், பரிசுத்தாவில நிறைந்து பாடணும், இதயத்தில் பாடிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டு வருகை ரொம்ப சமயம். அருமையானவர்களே, ஆண்டு இருக்கிறதுல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய்ய? ஆயத்தப்படுன்னு சொன்னார். நம்ம ஆயத்தப்படுறோமா? ஆயத்தப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 19 அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். தன்னை என்ன செஞ்சாங்க? ஆயத்தம் பண்ணி என்று சொல்ல கேட்டேன். நீங்கள் நானும் நம்ம ஆண்டவருடைய மனவாட்டியா மாற வேண்டும் சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணி நான் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஒப்பு கொடு. முதலாவது பாத்துல காத்திருக்க வேண்டும். 2வது அவர் கூட எப்போது அவரோடு இருக்க வேண்டும். 3வது மீறுதலை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அவர் ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும், பக்தியோடு பாடணும். நம்ம என்ன சொல்லி பரிசுத்தாவில் நிறைஞ்சி பாடணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை எப்படியாவது என்னை தகுதிப்படுத்துங்க. உண்மை சந்திக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை. உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எனவே இந்த நாளிலே வாயில திறந்து கேட்போமா? ஆண்டவரே, உன் மகிமையின் வருகையை நான் பங்கு பெற என்னை ஆயத்தப்படுத்தும். 4 விதமான காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். 1, அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள். யாரெல்லாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அந்த மகிமையின் வருகிலே பங்கு பெற முடியும். அவளோடு காத்திருக்க வேண்டுமாம். அறைகள், மனதின் அறைகள் வேத வசனத்தினாலே கட்டப்பட்டவர்களாய் நாம் காத்திருக்க வேண்டுமாம். பரிசுத்த ஆவியானவராக எண்ணெயால் நிரப்பப்பட்டு நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தர் வந்து அவளை அழைத்து செல்வார். 2வதாக கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லாமல் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு சொல்ல எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் நான் உம்மோடு எப்பொழுதும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அப்போதுதான் கர்த்தர் நம் வலது கரத்தை பிடித்து ஒவ்வொரு நொடி பொழுது நமக்கு ஆலோசனை தந்து அவர் மத்திய வானத்திலே வெளிப்படும் போது நம்ம மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். வாயில திறந்து கேட்போமா? ஆண்டவரே, இந்த மகிமையின் வருகைக்கு ராஜா என்னை ஆயத்தப்படுத்தும். 3வது சொன்னார், மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக வருவார். கர்த்தரை கேட்கலாம், ஆண்டவரே என் மீறுதலை எல்லாம் மன்னிங்க, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் மீறுதல் நினையாதிரும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, மீறுதல் விட்டு முழுமையா திரும்பி வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாய் திறந்து கண்ணை மூடி கேட்போமா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணை மூடி கேளுங்க. கர்த்தர் எத்தனை முறை நமக்கு சொன்னாலும் நாம் இன்னும் திருந்தாமே இருக்கிறோமே. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நம்ம திருந்தோம்னா என்னைக்கு பரலோகத்துக்கு போக போதும் தெரியலையே. கண்ணை மூடி தயவுசெய்து ஜெபம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னும் உங்களுக்குள்ள அர்ப்பணிப்பெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவீங்கன்னு தெரியலையே. 4வதாய் கர்த்தர் சொன்னார், ஆர்ப்பரிப்போடும் தேவ எக்காலத்தோடும் கூட கர்த்தர் வானத்தில் எழுந்தருளி வரப்போகிறார். அவரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், கருத்தோடு பாடுங்கள்.
பக்தியுடன் பாடுங்கள். இப்படி பாடுகிறவர்களை கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து சொல்வார். என இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் கர்த்தரிடம் அர்ப்பணம் செய்வோமா? ரட்சகராக வந்தாரே, இப்போ நியாயாதிபதியாய் வருவாரே. ரட்சகராக வந்தாரே, இப்போ நியாயாதிபதியாய் வருவாரே. மானிடனே நீயும் மனம் திரும்பு, இன்றே உனக்கு ரட்சகரார். மானிடனே நீயும் மனம் திரும்பு, இன்றே உனக்கு ரட்சகரார். மேகங்கள் நடுவே வருவார், ராஜாதிராஜனை வருவார். மேகங்கள் நடுவே வருவார், ராஜாதிராஜனை வருவார். மேகங்கள் மீதே வருவார், ராஜாதிராஜனை வருவார். பாடுங்களே வாழ்த்துங்களே, இயேசு ராஜாவை போற்றுங்களே. பாடுங்களே வாழ்த்துங்களே, இயேசு ராஜாவை போற்றுங்களே. இயேசு ராஜனின் வருகையிலே நீ எங்கே நிற்பாய் சகோதரனே? இயேசு ராஜனின் வருகையிலே நீ எங்கே நிற்பாய் சகோதரியே? நித்திய நித்திய காலமாக அவருடன் சென்று வாழ்ந்திடலாம். நித்திய நித்திய காலமாக அவருடன் சென்று வாழ்ந்திடலாம். மேகங்கள் மீதே வருவார், ராஜாதிராஜனை வருவார். எல்லாரும் மேகங்கள் மீதே வருவார், ராஜாதிராஜனை வருவார். பாடுங்களே இயேசு ராஜாவை போற்றுங்களே. பாடுங்களே வாழ்த்துங்களே, இயேசு ராஜாவை போற்றுங்களே. மேகங்கள் மீதே வருவார், ராஜாதிராஜனை வருவார். மேகங்கள் மீதே வருவார், ராஜாதிராஜனை வருவார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மகிமையின் வருகிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட என்னை ஆயத்தப்படுத்தும். ஜெபம் பண்ணுங்க, பகல் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபிங்க. இல்லைன்னா இங்க இருக்க வேண்டியதுதான், இங்க அந்தி கிறிஸ்துவோடு கூட இருந்து நரகத்துக்கு போக வேண்டியதுதான். தயவுசெய்து ஜெபிங்க, வாய் திறந்து ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, அந்த வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு எப்பொழுது உமக்கு நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், ஜெபிக்கலாமா? எல்லாரும் உமக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் தாரும். ஆண்டவரே, எப்பொழுதும் மூடு கூட இருக்கக்கூடிய இருதயத்தை தாரும். என் மீறுதலை விட்டு திரும்பி வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, எப்பொழுதுமே பாடிக்கொண்டே பக்தியுடன் பரவசத்தோடு நாவில் நிரம்பி பாடிக்கொண்டே இருக்க அந்த துதியின் உடை எனக்கு தாரும். ஜெபிக்கலாமா? எல்லாம் நன்றி பரலோக பிதாவே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. உங்க வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதே, அந்த மகிமையின் வருகையிலே பங்கு பெற ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுது நாங்கள் உம்மோடு கூட இருந்து, எப்பொழுது உமக்காய் நாங்கள் ஆவலோடு கூட காத்திருந்து எங்களுடைய மனதின் அறையிலே வசனத்தை தியானித்துக் கொண்டு ஆவியானுடைய எண்ணெயை பெற்று ஆவில் நிரம்பிக் கொண்டிருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்பா, எப்பொழுது நாங்கள் உம்மோடு கூட இருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே பேசினதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் மீது இறங்கி வருவதாக. மீறலை விட்டு திரும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரை நாங்கள் மீறி செய்த எங்கள் துரோகங்களை எல்லாம் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் துரோகங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னியும், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னியும். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் ஒரு விசை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஆவியானவர் கடந்து வருவீராக. யாரையெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி டிவியில பார்த்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ, ரேடியோ மூலம் கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ, வெப் டிவி மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்க பக்தியுடனும் பயத்தோடும் ஆவில் நிரம்பி உம்மை போற்றி பாடிக்கொண்டே இருக்க எங்களுக்கு கர்த்தர்
நீர் கிருபை கொடுப்பீராக. அர்ப்பணம் செய்கிற சபையை, அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆளுகை எல்லாருக்குள்ளும் இப்பொழுது கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அவளோடு இணைந்து கரங்களை உயர்த்தி என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பீங்களா? இறக்கத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நம்ம சபை மக்களை ஒவ்வொரு குடும்பம் செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே உங்க நாம் மகிமைக்கென்று ஜெபிக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. சகல ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரப்படுறதுக்காக ஸ்தோத்திர ஐயா. பலத்த ஆசீர்வாதத்தின் சமானத்தை சந்தோஷத்தை அளவில்லாம கொடுங்கப்பா. கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்கப்பா. வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. கையின் கீழே உறுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கொஞ்சம் வருமானம் வந்தாலும் கூட அதை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். நீங்க தானே பச்சை நீங்க அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உணர்ந்து விலக்கேடி சொன்னீங்களே. வியாதினால பலவீனத்துல கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா நம்ம சபை மக்களை ஜெபிக்கிறவங்களாக மாற்றுங்க, துதிக்கிறவங்களாக மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களாக மாற்றுங்க, உம்மோடு உறவாடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ஏனக்கை போல நோவா போல சஞ்சரித்து உம்மோடு ஒன்றரை கலக்க 20 தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆத்ம நேசரை மார்பில சார்ந்து வாழத்தக்கதாக யோவானை போல மார்பில் சார்ந்து வாழக்கூடியது உன்னத ஆசீர்வாதத்தை சம்பூர்ண தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க. பலவீனமா இருக்காங்களோ அவங்களை சுகமாக்குங்க. வியாதியோடு இருக்காங்களோ சுகமாக்குங்க. நோயோடு இருக்காங்களோ சுகமாக்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே. என்ன பலவீனாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்து படுகிறோம். கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் தர முடியும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிற ஐயா. நன்மையான ஆசீர்வாதத்தை சம்பூர்ண கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தாரும் ஐயா. கடனால இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. சமம் இல்லாத குடும்பத்தில் சமான் தரும். சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு தரணும் ஆண்டவரே. ஐயா குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்கணும் ஐயா. குடியை பார்க்குமாறு வெறுப்பாய் மாற்றும் ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செழிக்கணும், தொழில் செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. கேசுல மக்கள் வெற்றி கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம் ஒன்றே மகிப்படட்டும் ஐயா. பரலோகாக்கி மூடட்டும். பரிசுத்தாவின தேவனை ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும். எங்கள் பிள்ளைகளெல்லாம் சிறு பிள்ளைகளாம் நல்ல பரிசுத்தால் நிறைந்திருக்கணும். உங்களுடைய சத்தத்தை கேட்கணும், தீர்க்கதரிசியாய் மாறணும். எங்க வாலிப சகோதரர்களாம் தரிசனம் பார்க்கணும் அப்பா. எங்கள் மூப்பர்களாம் கர்த்தாவே ஸ்தோத்திரின் சொப்பனம் பார்க்கிறவர்களாக தேவனோடு இணைந்து வாழக்கூடிய கிருபைகளை தேவன் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்க ஊழியக்கார சகோதரி மேல தேவனுடைய ஆவி ஊற்றுமையா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை செய்யுங்க. உங்க கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்யறாளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஐயா உலகம் சொந்தல்லப்பா தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஐயா. அப்பா அப்படி வருகை சமயமாயிடுச்சு சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்க. எல்லாரும் பேரையும் வைத்து சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. எங்க பிள்ளைலாம் தரிசனம் பார்க்கணும் ஐயா. எங்கள் பிள்ளைலாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த கிருவியா இந்த ஞானத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கக்கூடிய ஞானத்தை எங்கள் பெற்றோர்கள் கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமென். ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஸ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே,
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமம் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.